9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். நாச்சியார் திருமொழி எழுதினது வந்து ஆண்டாள். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர்த்தம் மதுரையார் மன்னன் அடிந்தோங்க அதிரப்புகதை கண்டேன் தோழி அப்படின்னு அதிரப்புக கண்டேன் தோழி தோழிட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறது நாச்சியார் திருமொழி ஆண்டாள். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று முத்தடைத்தாமம் பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி கைத்தளம் பற்ற கனா கண்டேனடி தோழி அப்படின்ட்டு. இது ரெண்டுமே வந்து 6வது திருமொழியில் வர்ற பாடல்கள். நாச்சியார் திருமொழி 6வது, அதில் வந்து 6வது திருமொழியில் வர்ற பாடல்கள். சதிர்னா ஒரு நடனம், தாமம்னா மாலை, முத்துடை தாமம்னா 2ஆம் வேற்றுமை தொகை. திருமால் வழிபடுறது வந்து ஆழ்வார்கள் 12 பேர், அதில் ஆண்டாள் மட்டும்தான் பெண்ணு. பாமாலையோட பூமாலையும் சூடினால சூடி கொடுத்த சுடற்குடி அப்படின்னு பேர். பெரிய ஆழ்வாரோட வளர்ப்பு மகள்னு சொல்லுவாங்க. 12 ஆழ்வார்களோட பாட்டோட கலெக்ஷன் தான் 4000 திவ்ய பிரபந்தம். சரியா? அதில் வந்து ஆண்டாள் வந்து திருப்பாவை நாச்சியார் மொழி 2 எழுதியிருப்பாங்க. 4000 திவ்ய பிரபந்தம் வந்து 2 தொகுதியாக இருக்கும். நாச்சியார் திருமொழி வந்து 143வது பாடல்களாக வந்து இருக்கும். நாச்சியார் திருமொழி வந்து 143வது பாடல், 143 பாடல்கள் இருக்கும் நாச்சியார் திருமொழியில். ஏன்? அடுத்து வந்து செய்தி. ஜானகிராமன் இது வந்து இது வந்து ஒரு கதை மாதிரி வரும். ஒருத்தர் வந்து இசை வாசிப்பார், சாமா ராகம் வாசிப்பார். காற்றிலாடும் சம்மங்கி மரம் மாதிரி எல்லாத்தாலையும் அசையும். காற்றிலாடும் சம்மங்கி மரம் மாதிரி எல்லாத்தாலையும் அசையும். சாந்தமுலேகாவை திரும்ப வாசிக்க சொல்லுவாங்க. அந்த ஒரு இசையை வந்து சாந்தமுலேகா அந்த இசையை வந்து திரும்ப வாசிக்க சொல்லுவாங்க. சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் வந்து சிறுகதை எழுத்தாளர்களுக்கு யார் யாருக்கு எந்தெந்த வருஷம் கிடச்சிருக்கு, வருஷமும் முக்கியம், யார் யாருக்கு கிடச்சிருக்கு எல்லாமே முக்கியம். 1970 அன்பளிப்பு வந்து அழகிரி சாமி அன்பளிப்பு. இது வந்து ஒரு சிறுகதை. அன்பளிப்பு வாங்கணுன்னா 7 நாளே ஒரு மாதிரி மரியாதையை குனிஞ்சு இருக்க மாதிரி. ஸோ அன்பளிப்பு வாங்கணுன்னா எப்படி வாங்கணும்? மரியாதை 7 அந்த மாதிரி வாங்கணும். அன்பளிப்பு அழகிரி சாமி. சக்தி வைத்தியம் ஜானகிராமன். சக்தி வைத்தியம்னா ஜானகிராமன். இதுவும் ஒரு சிறுகதை தொகுப்பு. இது வந்து 1979 மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கணும். 79 ஓகேவா? அடுத்து வந்து முதலில் இரவு வரும். ஸோ முதலில் இரவு வரும், அடுத்து என்ன வரும்? ஆதவன் வருவான். சரியா? முதலில் இரவு வரும், அடுத்த நாள் எப்படி வரும்? ஆதவன் எப்படினாலும் வரணும். ஸோ அதுதான். ஸோ 1987. ஸோ 8ன்றது சன் மாதிரி, 2 சன் மாதிரி இருக்கா? ஸோ 8, 7 அப்படின்ற மாதிரி. அடுத்து அம்மாவின் சிநேகிதர் அசோகமித்ரன். சரியா? 1996 பிறந்தவராக அசோகமித்ரன் அப்பாவோட ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் 1996. அடுத்து மின்சார பூவே நீலாண்மை பொன்னுசாமி. மின்சார பூவே சாங்கில் வந்து நல்லா 8 போடுற மாதிரிலாம் ஆடுவாங்க. 2008 பொன்னுசாமி, இந்த பொண்ணு தான் ஆடும். ஸோ பொண்ணு மேலாண்மை பொன்னுசாமி. அடுத்து சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். நம்ம நாட்டில் பூ வச்சிடணும். சூடிய பூ சூடர்க்க பூ நம்ம நாட்டில் பூ வச்சிடணும். 10 ரூபாய்க்காவது பூ வாங்கி வச்சிடணும்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு சிறு இசைனாலே எல்லாருக்கும் ஃபேவரட். ஸோ 2016 6 நாளே ஃபேவரெட் தானே. ஸோ ஒரு சிறு இசை. சரியா? இது வந்து வண்ணதாசன் வண்ணமாக வந்து கனவுகளோட இந்த இசை வாசிக்கிறார் வண்ணதாசன். இல்லாட்டி வண்ண நிலவை சாங் வாசிக்கிறாருன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சிறுகதை சிறிய கதை கொஞ்சம் பக்கம் மட்டும் இல்லை, பிரிவு இலக்கியம், அது எடுத்தால பொருள், சிறு சம்பவம், மனோநிலை, இப்படி எதை சொன்னாலுமே வந்து அது சிறுகதை தான். சரியா? சிறு சம்பவம் ஒருத்தரோட மனநிலை கொஞ்சம் பக்கம் இருக்கிறது மட்டும் கிடையாது. பிரிவு இலக்கிய அது வந்து சிறு சம்பவம் சிறு மனோநிலையை பற்றி சொன்னாலும் அது சிறுகதை தான் சொல்கிறாங்க. ஆரம்பம், மத்திய சம்பவம், வளர்ச்சி, வீழ்ச்சின்னு 3 பகுதி வந்து இருக்கும். ஆனால் இப்போ அமெரிக்காவில் ஒரு சிறுகதை வந்து திடீர்னு மத்திய உத்தஸ்தனத்தில் ஆரம்பித்து அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து சில இதுக்கு வந்து எண்டிங் கூட கிடையாது. இப்படிலாம் புதுசாக பண்ணுறாங்கன்னு புதுமை பித்தன் சொல்கிறாரு. அடுத்து ஜானகிராமன் ஜப்பானில் வந்து டூர் போயிருப்பார். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து உதயசூரியன் அப்படின்ற தலைப்பில் சுதேசமுத்திரன் வார இதில் வெளியிடுறாரு. சரியா? 1967 நூலா வெளியாடு. இதில் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தோம்னா 5, 6, 7, 67, கடைசி 67 மட்டும் வச்சுக்கிறேன். நூலாக வெளியானது 67. சூரியனை பார்த்துக்கிட்டே டூர் போயிருப்பார். ஸோ அதனால் வந்து உதயசூரியன் அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்து ரோம் அண்ட் செக்கோஸ்லேவியா அனுபவத்தை பற்றி கருங்கடலும் கலைக்கடலும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே 4 லெட்டர்ஸ். கடலும் 4 லெட்டர்ஸ், ரோம் 4 லெட்டர்ஸ். ரோம் செக்கோஸ்லேவியா அனுபவத்தை பற்றி கருங்கடலும் கலைக்கடலும் எழுதியிருப்பார். 74 நூலாக வெளியிடுது. அடுத்து காவிரி கரைவிலே நடந்தாய் வழி காவிரி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பயணக்கட்டுரை அடுத்த வீடு 50 மைல். அடுத்து அங்கே போகணுன்னு நினச்சிருக்காரு. அடுத்த வீடு 50 மைல்ன்ற பயணக்கட்டுரை. தஞ்சை மண்வாசனையோட கதை எழுதுவார். இவர் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்காரு. வானொலி கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராக இருந்திருக்காரு. வானொலி கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளர். இவர் ஒரு டீச்சர் இல்லையா? ஸோ வந்து கல்வி வானொலி மூலமாக பரப்புங்கப்போ
அதில் அமைப்பாளராக இருந்திருக்காரு. வடமொழி தெரிஞ்சிருக்கு, இசையறிவு இருந்திருக்கு. அதனால தான் இந்த கதை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவர் கதைகள் எதுலலாம் வந்திருக்கு அப்படின்னா மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி, இந்த இதழ்கள்லாம் வந்திருக்கு. எப்படி மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி ரீசெண்டாக இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. அடுத்து அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக படிப்பதும் அவரவர் முறை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நவீனமயமாக்குதலில் பங்கு வந்து கதையுலகம் நவீன நல்ல மாடர்னாக இருக்கணும் அப்படின்றாரு. அப்புறம் வந்து சிவப்பு ரிக்ஷா அப்படின்ற தொகுப்பு வந்து இவரோட தான். சிவப்பு ரிக்ஷாவில் தான் எப்போவும் வந்து இந்த வானிலைக்கு இதுக்கு போவார் ஸ்கூல்லேருந்து. இசை மூலமாகவே பொருள் கொடுக்கிறது செய்தி. இது வந்து இசை மூலமாகவே பொருள் கொடுக்கிறது. தஞ்சாவூரில் தான் வந்து தஞ்சாவூர்லேருந்து தான் உவேசா வந்திருப்பார், மௌனி வந்திருப்பாங்க, ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமதாஸ், அப்புறம் வந்து தஞ்சை கவிராயர், எல்லாரும் தஞ்சை பேஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாதஸ்வரம் வந்து தமிழ்நாட்டில் 600 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சான். 19ஆவது செஞ்சுரியில் வந்து சங்கீத ரத்னகாரம் அப்படின்ற நூலில் இக்கருவி வந்து கூறப்படவில்லை. ஸோ ஜஸ்ட் 600 வருஷம் தான் ஆயிருக்கும். அச்சாமரம் அதுவும் வந்து பழைய ஹவுஸில் இருக்க அச்சாமர கட்டையை வச்சு தான் செய்வாங்களாம். மேல் சீவாளி கருவி வந்து சீவாளி நாணல் புல் வகையை வந்து சேர்ந்தது. சீவாளி வந்து நாணல் புல் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புணர்ச்சி வந்து 2 டைப்பாக இருக்குது. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா உயிரிரு மெய்யிரு, உயிர் முதல் மெய் முதல். விகார புணர்ச்சினா தோன்றல் திரிதல் கெடுதல். உயிரிரு புணர்ச்சி அப்படின்னா உடம்படு மெய் வந்து வரும். அதாவது இது எப்படின்னா இ ஐ வழி எவ்வும், இ ஐ வழி எவ்வும். இதெல்லாம் நம்ம இலக்கண குறிப்பிலே பார்த்துருப்போம். மணி ஈன்னு முடியுதா? ஸோ இ ஐ வழி வந்துச்சுன்னா எவ்வும். அடுத்து குற்றியலுகுர புணர்ச்சி வட்டு ப்ளஸ் குசுடு துபுரில் ஒன்று வந்துருச்சு. ஸோ வட்டு ப்ளஸ் ஆடினான்னா வட்டு ஆடினான். அடுத்து குற்றியலுகரம் வந்து 6 வகை. குற்றியலிகரம் வந்து 9 வகை நம்ம பார்த்துருப்போம். மண்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், குற்றியலுகரம்னு வரிசையாக வரும். அடுத்து மெய் மயக்கம் அப்படின்னா ஏன்ற ஈற்று மெல்லினம் வரும்போது, அதாவது மெய் மயக்கம், செய் நன்றி, இப்படி ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வருது. அடுத்து எரளமுன் மெல்லினம் மிகும், எரளமுன்னு வேங்குழல். அப்படி எக்ஸாம்பிள் மட்டும் பாட்டெல்லாம் போகிறோம். புளிக்கரிய புளிங்கரின்னு சொல்லலாம், புளிஞ்சோறுன்னு சொல்லலாம். சரியா? அடுத்து வந்து மாம்பழம், விலங்காய், பூ வரும்போது பூக்கு அடுத்து வெள்ளினமும் வரும், மெல்லினமும் வரும். பொதுவர்கள் பொலிவுற அடித்திரும் நிலப்பகுதி. பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திரும் நிலப்பகுதி. போர் அடித்த விவசாயம் மேலே தான் நடக்கும், முல்லையில். சரியா? அடுத்து வந்து மரவேர் அப்படின்னா வந்து கெடுதல். மரம் ப்ளஸ் வேரில் போயிடுச்சுல, ஸோ கெடுதல் புணர்ச்சி இது. சரியா? அடுத்து அதிர பூத கண்டேன். இப்போ தான் பார்த்தா ஆண்டாள் கனவில் வந்து கண்ணன் வந்தது. ஸோ வந்து திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பம் தீர்த்தங்கரர்கள் உருவம் வந்து இருக்கும். இது கூட பார்த்தோம்னா செஞ்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனைய நீயும், கொய்யா பிஞ்சு நீ. இதில் வந்து எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னை நீயே. அதே மாதிரி பெரிய வானம் நீ வெறும் சின்ன துகள் தான் அப்படின்ற மாதிரி பாரதி பக்கத்தில் பாரதிதாசன் சின்ன துகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அவரே. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மரபு பிழை வந்து கூரைனா வேந்தனர், கூரை வேந்தனர், பானை வனையிறது, நார் கிழித்தனர், பழம் தின்றது, மலரை கொய்தது, இலை பறித்தது. சரியா? கூரை வேந்தனர், பானை வனைந்தது, நார் கிழித்தனர், பழம் தின்றது, மலர் வந்து கொய்கிறது, இலை வந்து பறிக்கிறது. சரியா? நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். சைவ திருமுறைகள் வந்து 12, ஆழ்வார்கள் 12 பேர். சிற்றிலக்கியங்கள் வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள் வந்து இருக்குது. அடுத்து கேவ் டெம்பிள்னா குடைவரை கோயில். ஆனரி டாக்டரேட்னா முனைவர், மதிப்புறு முனைவர் பட்டம். காம்பினேஷன்னா புணர்ச்சி. நட்பு காலம்னா அறிவு மதியும் வந்து நட்போடு இருப்பாங்க. ஸோ வந்து அறிவுமதி. அடுத்து திருக்குறள் கதைகள். திருக்குறள் கதைகள்னால் கிருபானந்த வாரியார் உட்காந்து திருக்குறளாக நிறைய பேருக்கு உட்கார வச்சு பேசுவார். ஸோ திருக்குறள் கதைகள் அப்படின்றது வந்து கதையாக சொல்கிறது வந்து கிருபானந்த வாரியார். திருக்குறளை பற்றி நிறைய பேர் நிறையா வரும். அதில் வந்து திருக்குறள் கதைகள் அப்படின்றது வந்து கிருபானந்த வாரியார். அடுத்து கையா உலகே ஒரு உயிர், இதெல்லாம் சொல்லுறது ஜேம்ஸ் லவ்லாக். சரியா? கையா உலகே ஒரு உயிர் இருக்குது. லவ் வந்து ஒரு உயிர், 2 உயிர் சம்மந்தப்பட்டது. சரியா? கையை இணைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க லவ்வில். ஜேம்ஸ் லவ்லாக். தமிழில் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து சுரேஷ். ஓகேவா? இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு, இது எழுதுனது வந்து அண்ணாமலை. சரியா? 2ஆம் உலகப் போர் வந்து 1942 பிப்ரவரி 15 நம்ம நடந்துகிட்டு இருந்தப்போ ஆங்கிலேயர் மலேசியாவில் வந்து ஜப்பான்கிட்ட சரணடைஞ்சனர். அதில் வந்து நிறைய இந்தியன்ஸும் இருந்தாங்க. அந்த இந்தியன்ஸ் எல்லாம் சேர்த்து மோகன் சிங் தலைமையில் வந்து ஃபஸ்ட்டு இந்திய தேசிய இராணுவம். ஸோ இந்திய தேசிய இராணுவம் ஃபஸ்ட்டு தலைவர் யாருதுன்னா மோகன் சிங். இந்திய தேசிய இராணுவம் உருவாச்சு. அடுத்து மலையா பர்மாவுக்கு வந்து பிழைப்புக்கு போன தமிழன்ஸ் எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதில் வந்து கொஞ்சம் பேர் வந்து ஒற்றற்படையாக மாற்றினாங்க. நீர்மூழ்கி கப்பல் மூலமாக
கேரளா அண்ட் குஜராத் வழியாக பர்மா காட்டுக்கு போய் அது மூலமாக வந்து உள்ள இந்தியாவுக்குள்ளே வர ட்ரை பண்ணாங்க. பட் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சென்னையில் மரண தண்டனையும் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. அடுத்து வந்து நேதாஜி 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பல்லையே போய் ஜெர்மனியில் போய் அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு போய் 1943 பதவி ஏற்கிறாரு. ஃபைட்டு நடக்க ஆரம்பித்தது 42ல் அப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து 43 தான் இவர் தலைவராகிருக்கார். ஓகேவா. அடுத்து டெல்லி நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு போர் முழக்கம் தராரு. நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபிறவி பிறந்தால் அது ஒரு தென்னிந்திய தமிழனாக தான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னது யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் வந்து நேதாஜியோட பெரிய ஃபேனு, பல தமிழர்களை அங்கே அனுப்பினாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆல்ரெடி அவரை பற்றி படிச்சிருக்கோம். இந்திய தேசிய இராணுவத்தின் படைத்தலைவர் யாருன்னா தில்லான். ரொம்ப தில்லாக இருப்பார், அதனால தில்லான். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழர்கள் தான் வந்து இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு வந்து தில்லான் வந்து தில்லா சொல்லியிருக்காரு. அடுத்து வான்படை 45 வான்படை பயிற்சி வந்து வீரர்களை சேர்த்து ஜப்பானில் இம்பீரியர் மிலிட்ரி அகாடமியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 45 பேர்கள் டீமாக சேர்த்து டோக்கியோ கேடட்ஸ் அப்படின்னு பேர் வச்சு அவங்க வந்து காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சு 3 கல் தூரம் ஓடணும். -°C வந்து வெப்பம் இருக்கும். ஸோ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எல்லாமே இந்த பசும்பொன்னோட மடலில் தான் இருக்குது. 2018 வந்து வெளியே வந்திருக்கு. அடுத்து மகளிர் படை ஜான்சி ராணின்னு பேர் வச்சுருக்காங்க. ஜான்சி ராணி அப்படின்னு பேர். தலைவர் யாருன்னா லக்ஷ்மி இருந்திருக்காங்க. பெஸ்ட்டு தலைவர் ஜானகி, ராஜாமணி. ஜானகி இவங்க வந்து பெஸ்ட்டு தலைவர்களாக வந்து இருந்திருக்காங்க. ஜானகி, ராஜாமணி இவங்கெல்லாம். நேதாஜி தற்காலிக அரசில் வந்து லட்சுமி, அப்புறம் வந்து சிதம்பரம் லோகநாதன் வந்து இவர்கள் வந்து தமிழர்கள் வந்து அமைச்சர்களாக ஆயிட்டாங்க அப்படின்றாங்க. நேதாஜியோட அரசில் இருந்த லட்சுமி, சிதம்பரம் லோகநாதனை வந்து அடுத்து தமிழர்களை அமைச்சர்களாக ஆயிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து 45 இளைஞர்கள் வந்து கேப்டன் தாசன், அந்த 45 இளைஞர்கள் கேப்டன் தாசன் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் செசல்ஸ் நாட்டு தூதுவராயிட்டார். லட்சுமி, சிதம்பரம் லோகநாதன் வந்து அமைச்சர்கள் ஆகிட்டாங்க. அடுத்து கேப்டன் தாசன் வந்து செசல்ஸ் நாட்டு தூதுவர் ஆகிட்டார். சரியா. அடுத்து பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த சர்ச்சில் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மலேசியாவில் உள்ள தமிழர்கள் இரத்தத்தில் நேதாஜி மூளையில் கட்டியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேதாஜி அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தமிழினம் தான் இந்த ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு நேதாஜி பதிலுக்கு சொல்லியிருக்காரு. அநீதிகளும் தவறான செயல்களுக்கும் இடம் தருவதே குற்றம், எந்த விலை கொடுத்தாவதும் சமத்துவத்துக்கு போராடுவதே நற்பண்பு அப்படின்னு நேதாஜி சொல்கிறாரு. மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரி வேணுமா அப்படின்னா இரவில் இருண்ட நேரத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதுவும் நேதாஜி சொன்னது. 2 பொன்மொழிகள். அடுத்து விடுதலை, மகிழ்ச்சி, சுதந்திர, மனநிறைவு வேண்டுமா, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு விலை உண்டு, துன்பம், தியாகம். இது வேணும்னா இது செய்யணும், அது வேணும்னா அது செய்யணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா நேதாஜி. சரியா. இந்திய தேசிய இராணுவத்தில் 1944 மார்ச் 18 பிரிட்டிஷை வந்து வெற்றி பெற்று இந்திய தேசிய இராணுவம் என்ன பண்ணுச்சு 44 இண்டிபெண்டன்ஸுக்கு ஜஸ்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷை வெற்றி பெற்று மணிப்பூரில் மொய்ராங் அப்படின்ற இடத்த வந்து வின் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த டைமில், அமெரிக்கன்ஸ் பிரிட்டிஷோட சேர்ந்துட்டனால அந்த சக்ஸஸ் வந்து கண்டினியூ ஆகலை. 1,00,000 இந்தியன்ஸ் வந்து அப்புறம் ஜப்பானு எல்லாரும் சேர்ந்து இறந்து வேற போயிருக்காங்க அந்த டைமில். ஸோ 18 இளைஞர் இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்து 18 இளைஞர்களை வந்து அந்த 43 to 45 டைமில் தூக்கில் போட்டிருக்காங்க. சரியா. 44 வந்து 18 வயசான ராமு அப்படின்றவரை தூக்கில் போடுறப்ப அவர் என்ன சொன்னார்னா உயிர் கொடுக்க கவலை இல்லை, கடவுளுக்கு எதிராக நான் எதுவுமே செய்யலை அப்படின்றாரு. அப்துல் காதர்ன்றவரை தூக்கில் போட்டிருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னா நாட்டிற்கு உயிர் நீத்த முழு நிலவு தியாகிகள் முன் நாங்கள் மெழுகுவர்த்திகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த அண்ணாமலை வந்து இந்திய தேசிய அண்ணாமலை வந்து இதான் வந்து இந்த கதை ஃபுல்லாக எழுதினவர் அண்ணாமலை தான். சரி. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டு அரசின் பரிசு வந்து இதுக்கு கிடச்சிருக்கு. சரியா. தலைமையில் அதுக்கு போக வந்து இவரோட தலைமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்களும் வந்து தேசிய அளவில் பரிசு பெற்றது. அடுத்து சீவக சிந்தாமணி எழுதினது வந்து திருத்தக்க தேவர். இன்பத்தை துறந்து துறவு போக வேண்டும்ன்றது தான் இதோட கருத்து. ஏமாந்தக நாட்டு வளம், சீவகன்னாலே ஏமாந்தவன் ஞாபகம். ஏமாந்தக நாட்டு வளம்னு தான் ஆரம்பிக்கும். ஏமாந்தக நாட்டு வளம், அதுக்கப்புறம் நாமகள் இளம்பகம். சரியா. பார் போற்றும் ஏமாந்தகம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன, பார் போற்றும் ஏமாந்தகம். காய்மாண்டதங்கின் பழம்பீல கமுகின் நெற்றி பூமாண்ட தொடைக்கீறி தேமாங்கனி சிதறி வாழைப்பழம் சிந்தும். எங்கே அந்த பழத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தொடையக்கீறி தேமாங்கனி போய் இப்படி வாழைப்பழம் வந்து சிந்தி போய் ஸோ அப்படி ஏமாந்துட்டார். பார் போற்றும் ஏமாந்தகத்தில் சீவக சிந்தாமணி. சரியா. அடுத்து தெங்கு அப்படின்னா தேங்காய், இசைனா புகழ், வறுக்கைனா பலாப்பழம், நெற்றினா உச்சி. அடுத்து வாரி வழங்கும் வள்ளல், எல்லாருக்கும் ஏமாந்து போய் வாரி வழங்கிடுவார். அந்த மாதிரி வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை குழுந்தினர் வெள்ளம் வெள்ளம். ஸோ வள்ளல். ஸோ மால்வரைனா பெரிய மலை, மடுத்துனா பாய்ந்து, கொழுநிதினா திரண்ட நிதி. அதுக்கப்புறம் மனம் கமலும் கழனி,
நெறிமறிப்பு எருமையின் செறிமறிப்பு வெறிக்கமல் கழனி. கழனி அப்படின்னா வந்துச்சுன்னா அதுவும் வந்து சீவக சிந்தாமணி. கழனின்னு வந்துட்டால் சீவக சிந்தாமணி. மறுப்பு அப்படின்னா கொம்பு. மறுப்புன்னு கொம்பு ஆட்டும், மறுப்பு தெரிவித்து கொம்பு ஆட்டும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுப்புனா கொம்பு, வெறினா மனம், கழனினா வயல், செறினா சிறந்த, இரியனா ஓடை. இரிட்டேட் ஆகிட்டு அப்படி ஓடிடுவாங்க அங்கேருந்து. இரியனா ஓடை. சரியா? மறுப்பு மறுப்பு அப்படின்னா மறுப்பு கொம்பு, வெறி மனம், கழனினா வயல், செறினா சிறந்த, இரியனா இரிட்டேட் ஆகி அப்படி ஓடுறது. சரியா? அடுத்து வந்து தலைவணங்கி விளைந்த நெற்பயிர். சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல. சூழ்னா கரு. சரியா? சூழ்னா கரு. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல். சூழ்னா கரு. அடிசில் அப்படின்னா சோறு. மடிவுனா சோம்பல். கொடியனார்னா மகளிர். நற்றவம் அப்படின்னா பெருந்தவம். வட்டம்னா எல்லை. வட்டம் போட்டு எல்லை மாதிரி போடுறது. வெற்றம்னா வெற்றி. அடுத்து எல்லாம் தலைவணங்கி விளைந்த நெற்பயிர். அடுத்து வந்து அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒன்று பார்த்துருப்போம். பொன்னியின் செல்வன் சோழர்கள் பெரிய புராணத்தில் வந்து சுருள் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்பசும் பாம்பின் அதில் என்ன பார்த்துருப்போம்னா இது எடுத்திருக்கேன் பாருங்க. இது வந்துட்டு பெரிய புராணம். பெரிய சுருள் விரியான்னு நீங்கள் வச்சுக்கோங்க. சுருள் விரிய அப்படின்னு ஒரு இடத்துல வரும். இன்னொன்று வந்து நாகம் அப்படின்னு வரும். நறுமலர் நாகம் அப்படின்னு வரும். இங்கே வந்து வேறு மாதிரி வந்திருக்கு இல்லையா? சூழ்பசும் பாம்பின் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சூழ் கருன்னு வந்திருக்கு இல்லை? இது வந்து சீவக சிந்தாமணி. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கணும். தலைவணங்கி விளைந்த நெற்பயிர். தலைவணங்கி தான் அவர் எப்போவுமே இருப்பார். மனம் கமலும் கழனி. ஸோ இது வந்து சீவக சிந்தாமணின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் 1000 அடிக்கல் வைக்கல் 1000 அடிப்புறமும் 1000 கொடியினார் செய்கலமும் 1000. சீவக சிந்தாமணிக்கு 1000க்கு 1000 மார்க் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்து நாடுகள் சூழ்ந்து ஏமாந்தகம். நற்றவம் செய்பவருக்கு இடம் தவம். சீவகனாலே தவம். அது என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் துறந்து தவம் பண்ணணும். ஸோ தவம்னு வந்துட்டாலே சீவக சிந்தாமணி. நாடுகள் சூழ்ந்த ஏமாந்தகம். சூழ்ந்து இருக்கும்போது தான் தவம் பண்ணுவார். எல்லாம் 1000 தலைவணங்கி விழுந்த நெற்பயிர். மனம் கமலும் கழனி. ஹெட்டிங்கையும் பார்த்துக்கணும். வாரி வழங்கும் வள்ளல். பார் போற்றும் ஏமாந்தகம். அடுத்து மீனிங் பார்த்துடலாமா? அடிசில்னா சோறு, மடிவு சோம்பல், கொடியனார் மகள், நற்றமம் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து இளம்பகம். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபுல்லாக இளம்பகம் வரும். இளம்பகம் என்ன வரும்? நாமகள் இளம்பகம், கோவிந்தையார் எல்லாம் யாருன்னு வரும். நாமகள் இளம்பகம் தான் ஃபஸ்ட்டு இளம்பகம் நாமகள் இளம்பகம். லாஸ்ட்டு முத்தி இளம்பகம். ஸோ அடுலெல்லாம் வந்து கோவிந்தையார், காந்தர்வந்தியார், குணமாலையார், பதுமையார், கேமசரியார், கனகமாலையார், விமலையார், சுரமஞ்சியார். அடுத்து வந்து மணமகள். இங்கிட்டு நாமகள் மாதிரி இங்கிட்டு மணமகள் வருது. அடுத்து இலக்கணையார் எல்லாம் யார் தான். கடைசி முத்தி இளம்பகம் முடிஞ்சிடும். அடுத்து பயிர் முற்றி நெற்கதிர் சாய்ந்திருப்பது தெளிந்த நூலை கற்ற நல்லவர் பணிவு போல. பயிர் முற்றி நெல்கதிர் அப்படி சாய்ந்திருக்கிறது வந்து தெளிவுபட்ட நூலை வந்து நல்லா கட்டுறவங்க தலை குனிஞ்சிருக்க மாதிரி பணிவு போல். தேமாங்கனி அப்படின்னா போன்ற கணிசோ வந்து ஓமை தொகை. தேமாங்கனி அப்படின்னா ஓமை தொகை. இறைஞ்சினா வந்து வினையச்சம். கொடியனார் அப்படின்னா இடைக்குறை. இறைஞ்சினா இறைஞ்சு ப்ளஸ் இ இதை எப்படி பிரிப்பாங்கன்னா இறைஞ்சு ப்ளஸ் இ. இறைஞ்சி வேண்டினா ஸோ வினையச்சம். அடுத்து சீவக சிந்தாமணி வந்து விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காவியம். இதான் முக்கியம். விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காவியம். எல்லாராலையும் விருப்பப்படுறவர் யார் அப்படின்னா சீவகன். ஸோ வந்து விருத்தப்பாவாலான முதல் காவியம் அப்படின்னா சீவக சிந்தாமணி. இளம்பகத்தோட உட்பிரிவு 13. இதை வந்து மனநூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இளம்பகம் திருத்தக்க தேவர் வந்து சமண இன்பச்சுவை மிக்க காப்பியம். இன்பச்சுவை மிக்க காப்பியம் எது அப்படின்னா வந்து திருத்தக்க தேவர் எழுதிய சீவக சிந்தாமணி. சரியா? அடுத்து வந்து 9ஆம் நூற்றாண்டில் வந்து சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக ஃபஸ்ட்டு 9ஆம் நூற்றாண்டிலேயே சீவக சிந்தாமணி எழுதுவதற்கு முன்னோட்டமாக என்ன பண்ணால் ஒரு நரிவிருத்தம் நூலை வந்து இவர் ஏற்றி பார்த்துருக்காரு. நரி மூஞ்சில் முழிச்சாதான் நல்லதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு அதை ஏற்றி பார்த்துருக்காரு. அடுத்து முத்தொள்ளாயிரம் பற்றிலாம் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ முத்தொள்ளாயிரம் எழுதினது. முத்தொள்ளாயிரம் அப்படின்னா மூன்று பேரை பற்றி. சேரர்கள், சோழர்கள், பாண்டிய நாடு இதை பற்றி. சரியா? முத்தொள்ளாயிரம். சேரநாடு அப்படின்னா அல்லல் பழனத்து அரக்காம்பல் வாய்வில வெள்ளம் தீப்பட்டது. வெள்ளம்னாலே இந்த கேரளா சைடு தான் வெள்ளம் நிறையா வரும். ஸோ சேரநாடுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். வேல்னா வில்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லும் சேரநாடு, வெள்ளமும் சேரநாடு.
ஸோ இதுதான் வந்து சேர நாட்டுக்கு வந்து வெள்ளம் தீப்படுது அல்லல் பல்லனத்து அரங்காமல் வெள்ளம் அப்படின்னு வந்ததால சேர நாடு. சேர சோழர் பாண்டியரை பற்றி சொன்னாலே முத்தொள்ளாயிரம். அடுத்து சோழர்கள்லாம் வந்து காவல் நிறைந்த நாடு. காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி நாவலரே காவலன்தான் கொல் யானை யானை நல் யானை யானை மேலெல்லாம் வந்து இந்த பொன்னியின் செல்வனில் வருவாங்கள்ல, யானை மேலெல்லாம் வருவாங்க, காவலர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சோழர் நாடு வந்து காவல் நாடு. இது பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டில் சங்கு தான். ஸோ நந்துனாலே சங்கு தான். நந்தின் இளஞ்சினையும் புனைக்குயும் மட்டும் பந்தர் இளங்கமியின் பாலையும் சிந்தி திகழ் முத்தப்போல் தென்னன்னாலே பாண்டியன். ஸோ பாண்டியன்னு வெண்குடைன்னா பாண்டியன், நந்தன் சங்குனா பாண்டியன். ஸோ சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்களை பற்றி சொன்னாலே அது முத்தொள்ளாயிரம். சரியா? நகைமுத்த வெண்குடை நாடு. அடுத்து அல்லல்னா சேறு, பலனம்னா நீர்மிக்க வயல், வெறியினா அஞ்சி, பார்ப்புனா குஞ்சு. அடுத்து வந்து அணி அப்படின்னா இது வந்து தற்குறிப்பேற்ற அணி. சேரர்களை பற்றி எப்போவுமே புகழ்ந்து தான் பேசுவாங்க அவங்க கேரளாவில். ஸோ வந்து தற்குறிப்பேற்ற அணி. நீர் நிறைந்த வயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க. நாவலோனா நாள் வாழ்க, இந்த நாள் வாழ்க என்ற வாழ்த்து, நாள் வாழ்க என்ற வாழ்த்து. இசைத்தாள் அப்படின்னா ஆரவாரத்தோடு கூவுதல், ஆரவாரம், இசைனாலே ஆரவாரம் தான். அடுத்து அணி வந்து இது ஓமை அணி. சரியா? காவல் இது வந்து ஓமை அணியாக வந்து வரும். அடுத்து நந்து ஊமையணினா வந்து ஒரு படத்தை பற்றி இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஊமையணி. பொன்னியின் செல்வன் கம்பேரிசன் சோழர்கள் அப்படிங்க வச்சுக்கோங்க. நந்துனா சங்கு, கமுகுனா பாக்கு, முத்தம்னா முத்து. இது வந்து ஒரு ஓமையணி. பாண்டியர்களுக்கும் ஓமையணி. இது மட்டும்தான் தற்குறிப்பேற்ற அணி. இது ரெண்டும் ஓமையணி. வெறியினா சொல்லி செயலப்படை. முத்தொள்ளாயிரம் வந்து வெண்பாவால் ஆனது. முத்தொள்ளாயிரம் வந்து அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஸோ வெண்பாவால் ஆனது. 3 மன்னர்கள் பற்றி 900 பாடல்கள் இருக்கனால தான் இது முத்தொள்ளாயிரம். அடுத்து வந்து ஆசிரியர் பேர் வந்து இதுக்கு தெரியலை. 5ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 900 900ன்றனால அதுக்கு முன்னாடியே 9 5ஆம் நூற்றாண்டு